மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 95. வினோதினி கூறியதை கேட்டு பெரியதாக திகைத்தான் வருண். என்ன பெண் இவள் என்று யோசித்தான். இட்ஸ் ஓகே, அந்த சார்ஜை வேணும்னா நான் கொடுத்துட்றேன், நீங்க இறங்கிடுங்க என்றான். ஹலோ, உங்க பணம் எனக்கு எதுக்கு? அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவ நான் இல்லை என்றாள் கோபமாக. அவன் இதழில் அன்னிச்சையாக ஒரு புன்னகை அரும்பியது. அப்போ இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? அதற்குள் பண்ருட்டி எல்லாம் வெளியே வாங்க என்ற கண்டக்டரின் குரல் கேட்க, இங்க பாருங்க, போனா போகுது, அந்த பணத்தை விடுங்க, இப்போ இறங்குங்க என்றான். சரி என்றாள் அரை மனதாக. அது அவள் குரலிலேயே அவனுக்கு புரிந்தது. சின்னதாக தனக்குள் சிரித்து கொண்டான். ஆர்ச்சுன்னு கேட்டு இறங்கிடுங்க. ஆர்ச்சா அப்படின்னா என்றாள் புரியாமல். நீங்க சொல்லுங்க, அவங்க இறக்கி விடுவாங்க, நான் கடையை மூடிக்கிட்டு இருக்கேன், வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான். சரி என்ற அழைப்பை துண்டித்து விட்டு அவன் கூறிய இடத்தில் இறங்கி நின்று அவனை அழைத்தாள். எங்க இருக்கீங்க? அப்படியே திரும்பி பாருங்க, கோயில் ஒன்று இருக்கும், தன்வந்திரி கோயில், அது ரொம்ப விசேஷமான கோயில், உள்ள போய் கும்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்னங்க, நான் என்ன உங்க ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கேன், அங்க போ இங்க போன்னு என்று சலித்து கொண்டாள். வேற என்னங்க பண்றது, இப்போதான் கிளம்புறேன், ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துடுவேன். நீங்க என்னங்க பக்கத்து ஊர்லையா கடை வச்சிருக்கீங்க என்றாள் கிண்டலாக. ஹலோ, நீங்க என்ன நினைச்சீங்க எங்க ஊரை பத்தி? கடை பஜார்ல தான் இருக்கு, ஆனா அங்க இருந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும், அப்படி ரொம்ப பிஸியான ஊர் எங்களுது. ஓ என்று ராகம் இழுத்து கூறினாள் கிண்டலாக. என்னங்க, நம்ப மாட்டீங்களா? அப்படியே சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே. என்னங்க, பயந்துட்டீங்களா என்றான். அது சரி, நான் எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். பெங்களூர். அடுத்த வார்த்தை பேசாமல் அழைப்பை துண்டித்தான் வருண். யாருக்கிட்ட? டிராஃபிக் பத்தி ஒரு பெங்களூர் வாசிக்கிட்டே பேசுறார் இவரு என்று கிண்டலாக சொல்லிக்கொண்டாள். சுற்றுமுற்றும் பார்த்து கோயிலை கண்டுகொண்டாள். உள்ளே சென்றாள். வெளியில் உள்ள இரைச்சல் காதுகளுக்கு எட்டாமல் உள்ளே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அன்று தன்வந்திரி பகவானின் திருநட்சத்திரமான சுவாதி என்பதால் ஹோமம் நடந்து கொண்டு இருந்தது. பகவானை மனசார வேண்டிக்கோங்கோ, எந்த நோய் நொடியும் அண்டாம ஆரோக்கியமா நம்மளை வச்சிருக்கிற டாக்டர் இவர் என்றார் ஐயர். புன்னகையோடு அங்கேயே மேலே எழுதி வைத்திருந்த தன்வந்திரி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தவாறே கண்கள் மூடி பிரார்த்தித்தாள். கண்கள் திரைக்கையில் யாரோ அருகில் நிற்பது போல் உணர்ந்து அவசரமாக திரும்பி பார்த்தாள். ஒரு அழகான ஆடவன் நிற்பதை கண்டு திகைத்தாள். ஹாய் என்றான் வருண் புன்னகையோடு. அவனை இமைக்க மறந்து பார்த்தாள். ஆஹா, அண்ணியோட சொந்தக்காரர்னு இந்த அபி சொல்லவும் ஏதோ நடத்துகிற வயசுல இருப்பாருன்னு நினைச்சேன், இவ்வளோ யங் அண்ட் சார்மிங் பர்சனா இருப்பாருன்னு எதிர்பார்க்கலையே. சூப்பர். டேய் அபி, வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்க நீ. அபி வாழ்க. பரவாயில்ல, உளுந்தூர்பேட்டை போற வரைக்கும் போர் அடிக்காம இருக்க இவனை சைட் அடிச்சுக்கிட்டே போகலாம் உற்சாகமாக தனக்குள் சொல்லி கொண்டாள் வினோதினி. என்னங்க, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? நாக்கை சுழற்றி கிண்டலாக கேட்டான் வருண். அப்போதுதான் சுயமுணர்ந்தவள் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டு சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஏங்க, உங்க பெங்களூர்ல எல்லாம் அழகான பசங்க எல்லாம் இல்லையா என்ன? அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனாலும் அதனை அடக்கி கொண்டு கூறினாள். அதெல்லாம் நிறைய பேர் சூப்பரா இருப்பாங்க, ஆனாலும் இந்த பட்டிக்காட்டுல இப்படி ஒரு அழகனான்னு யோசிச்சேன். எது, இது பட்டிக்காடா? எங்க ஊர் கம்பேர் பண்றப்போ இது பட்டிக்காடு தாங்க. வருண் ஏதோ சொல்ல வர அதற்குள் அவளே தொடர்ந்தாள். உங்களை அழகன்னு சொன்ன, அந்த காம்ப்ளிமெண்ட்டை ரசிக்கவே இல்லையே நீங்க? குறும்பாக கேட்டுவிட்டு அவனை தாண்டி நடந்தாள். அவசரமாக ஒரு வெட்க புன்னகை அவன் இதழில் வந்து ஒட்டி கொண்டது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவளை தொடர்ந்து சென்றான். பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஹோமம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் நின்று கும்பிட்டாள். எப்போ இது முடியும் என்றாள். ஏன், இருக்கணும்னு தோணுதா? 12 மணிக்கு மேலே ஆகும். உங்களுக்கு ஓகேன்னா இருந்து கும்பிட்டுட்டு வாங்க. ஐயையோ, அவ்வளவு நேரம் எல்லாம் முடியாது, வாங்க போகலாம் என்று சொன்னவள் மறுபடியும் ஒரு முறை கும்பிட்டு விட்டு அவனோடு நடந்தாள். இவளை பார்த்தா பெங்களூர் பொண்ணு மாதிரியே தெரியலையே, ஒருவேளை நம்மளை ஏமாத்துறாளோ என்று தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். வெளியில் வந்து தன் பைக்கில் ஏறி அமர்ந்து அவள் பையை வாங்கி முன்னால் வைத்து கொண்டான். பைக்கா என்றாள். ஏன், பசங்க கூட பைக்ல போக மாட்டீங்களா? ஐய, அதெல்லாம் ஒரு விஷயமா? இதிலேயே எப்படி உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போறதுன்னு யோசிச்சேன். அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தான். எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மட்டும் 2 நாளைக்கு இவ்வளவு பெரிய பேக் நிறைய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, நான் எடுத்துக்க வேண்டாமா
சரி, அதுக்கு என்ன? ஏங்க, ஏறுங்க. வீட்ல போய் பைக்க விட்டுட்டு என் பைய எடுத்துக்கிட்டு கார்ல போகலாம். ஓ! சின்னதாக ஒரு புன்னகையை சிந்திவிட்டு அவன் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டாள். வீட்டில் இறங்கிய போது பக்கத்து வீட்டு பரிமளா, என்ன வருண், கல்யாணத்துக்கு கிளம்பிட்டியா என்று கேட்டார். ஆமா ஆண்டி என்றான். யார் இந்த பொண்ணு? அக்காவோட நாத்தனார் ஆண்டி என்று விட்டு, வினோ, இவங்க பரிமளா ஆண்டி, அவங்க கூட பேசிக்கிட்டு இரு, நான் போய் பேக் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்றான். ஹலோ, என்ன இது? இதுதான் உங்க ஹாஸ்பிட்டாலிட்டியா? ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உள்ள வான்னு கூப்பிடல, எதுவும் சாப்பிட கொடுக்கல, அட்லீஸ்ட் தண்ணி கூட கொடுக்கல, வீட்டு வாசல்லையே நிற்க வச்சு அனுப்புறீங்க. அச்சச்சோ, அப்படி இல்லைங்க. வீட்டில் அம்மா இல்லை. உங்களை இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போனால் அந்த ஆண்டி என்ன நினைப்பாங்க? இடுப்பில் கையை வைத்து அவனை முறைத்தவள், எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. நான் மாப்பிள்ளை வீட்டு ஆளு, ஞாபகம் இருக்கா? உங்க அக்கா எங்க அண்ணன் கூட தான் வந்து வாழணும், பார்த்துக்கோங்க. எனக்கு மரியாதை குறைஞ்சா உங்க அக்காவுக்கு தான் பிரச்சனை என்றாள் மிரட்டும் தொனியில். அவனுக்கு சிரிப்பு வந்தது. அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன அந்த ஆண்டியை தப்பா சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? அவங்கள பார்த்தா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து ஊர் முழுக்க சொல்றவங்க மாதிரியா இருக்கு. பார்க்க எவ்வளவு நல்லவங்களா தெரியுறாங்க. ஆண்டி, பாருங்க உங்களை எப்படி சொல்றாருன்னு என்றாள். திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போல அவர் பார்த்து கொண்டு இருந்தார். அதற்கு மேல் மற்றவர்களிடம் இதை பற்றி பேசினால் மானம் போய்விடும் என்று. அதானே, என்னப்பா என்ன போய் அப்படி நினைச்சிட்ட என்றார். சரி சரி, சாரி ஆண்டி. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை தாண்டி காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் வினோதினி. சாவி போட்டு சீக்கிரம் திறங்க என்றாள். அவன் சென்ற அழைப்பு மணியை அழுத்த, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க என்றாள் கண்கள் சுருக்கி. ஏங்க, நான் அம்மா இல்லைன்னு தானே சொன்னேன். ஆதி மாமாவோட ஃப்ரெண்டு இருக்காரு, 2 நாள் இங்கே தங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பேச்சு என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆதி அனுப்பிய போலீஸ் பழனிவேல் கதவை திறந்தான். ஹாய் அண்ணா என்றாள் அவனிடம். அவன் புரியாமல் வருணை பார்க்க, ஆதி மாமாவோட தங்கச்சி சார் என்றான். ஓ என்று விட்டு சின்ன சிரிப்போடு பார்க்க அவளோ அவரையும் தாண்டி உள்ளே சென்றாள். வருண் சிரித்து கொண்டே அவள் பின்னே சென்றான். வாவ், வீடு சூப்பரா இருக்கு, நல்லா கட்டியிருக்கீங்க என்றாள். அவன் முகம் இறுகியது. இது நாங்க கட்டின வீடு இல்லை என்றான். திடீரென அவன் குரலில் கூடிய கடுமை உணர்ந்து அது ஏன் என்று புரியாமல் பார்த்தாள். இதுக்கு ஏன் உங்க முகம் இப்படி போகுது? நான் பாராட்டத்தானே செஞ்சேன். உங்க ஊர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஊர்ல இருக்கிறவங்க டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும் போல அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேங்க என்று சொல்லிக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவன் முகத்தில் இருந்த இறுக்கம் குறையாமல் உள்ளே சென்றான். 3 காஃபி கலந்து கொண்டு வந்து ஒன்றை பழனிவேலுக்கு தந்துவிட்டு இன்னொன்றை வினோதினிக்கு கொடுத்தான். வினோ, அது அம்மாவோட ரூம், ரெஃப்ரெஷ் ஆகணும்னா போயிட்டு வந்துடுங்க, நான் அதுக்குள்ள ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்றான். சரி என்று சொல்லிவிட்டு காஃபியோடு தன் பையையும் எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் சென்றாள் வினோதினி. அவசரமாக மிச்சமிருந்த மற்றொரு காஃபியை எடுத்துக்கொண்டு மாடியை நோக்கி சென்றான். எந்த ரூமையும் பூட்ட வேண்டாம் வரும், நான் பார்த்துக்கிறேன். பின்னால் கேட்ட பழனியின் குரலில் ஒரு நொடி திகைத்தவன் பின் எதுவும் பேசாமல் தலையை அசைத்தான். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து உள்பக்கம் தாழிட்டான். வெற்றியின் வாயில் இருந்த துணியை மட்டும் அவிழ்த்துவிட்டு காஃபியை பருக கொடுத்தான். எதுவும் பேசாமல் குடித்து முடித்துவிட்டு, என்னடா வெளியில ஏதோ பொண்ணு சத்தமெல்லாம் கேட்குது என்றார் வெற்றி. அவன் பதில் சொல்லவில்லை. ஓ அம்மா ஊருக்கு போயிட்டால, நீ எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க என்றார் காட்டமாக. அவரை ஆழ்ந்த பார்வை பார்த்தான் வருண். மீண்டும் அவர் வாயில் துணி வைத்து கட்டினான். அந்த பொண்ணு யாரு என்னன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நான் கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறேன், வீட்டில் தனியாக இருக்கோம்னு நினச்சி தப்பிச்சு போக ட்ரை பண்ணாதீங்க. ஆதி மாமா ஒரு போலீஸை இங்கே விட்டுருக்காரு, அவர் வெளியில தான் இருக்காரு. 2 நாள் அவர் தான் உங்களுக்கு சாப்பாடு தருவார். உங்களோட திமிரெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருங்க என்று விட்டு எழுந்து கொண்டான். கதவு வரை சென்றவன் திறக்கும் முன் திரும்பி அவரை ஒரு பார்வை பார்த்தான். என்னோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுற தகுதி உங்களுக்கு கிடையாது. இன்னொரு தடவை இப்படி பேசினா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் என்றான். அவர் பார்வையாலேயே அவனை முறைக்க, இப்படி 2 பேரும் 10 நாளாக உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கோமே, அப்போ கூட உங்கள் புத்தியில் உரைக்கலையா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு என்று கேட்டான். கண்கள் சுருக்கி பார்த்தார். பெரியப்பா எதுக்காக கடன் வாங்கினார்னு எனக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவன் கோரியதை கேட்டு அவர் திகைத்ததை அவர் விழிகளே காட்டி கொடுத்தன. மீண்டும் அவர் முன் வந்து ஒரு கால் மடக்கி அமர்ந்து அவர் கண்களோடு நெருங்கி கூறினான். அக்கா மேலேயும் பெரியம்மா மேலேயும் எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வெறுப்புன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்கள் சந்தோஷத்தை கெடுத்த பெரியப்பாவோட குடும்பம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுதானே உங்கள் ஆசை. ஆனால் பாருங்க, இந்த 2 நாள் அக்கா முகத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்.
வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வயிறு எரிஞ்சு சாவுங்க. அப்புறம் ஏதோ இத்தனை நாள் உங்கள இப்படி வச்சு சாப்பாடு போடுறதுனால எனக்கும் அம்மாவுக்கும் உங்க மேல பாசம் இருக்குதுன்னு நெனச்சிடாதீங்க. கல்யாண வீட்ல எழவு நடக்கக்கூடாதுல்ல. அதனால உங்களோட சாவ தள்ளி வச்சிருக்கோம். அக்கா கல்யாணம் முடிஞ்ச 2டே நாள்ல உங்களுக்கு சாப்பாட்ல விஷத்த வச்சு கொன்னுடுவோம். புரிஞ்சுதா? என்றவன் வாயின் மேல் விரலை வைத்து, "ஷ்! உங்க ஆட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அமைதியா பொத்திக்கிட்டு 2 நாள் இருக்கணும்." என்றவனின் விழிகள் இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. அடுத்த நொடி வேகமாக எழுந்து வெளியே சென்றிருந்தான். சிலையாக சமைந்து அமர்ந்திருந்தார் வெற்றி. எப்போதும் கோபக்காரனாக தருணை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்டவர் அவர். வருணை குழந்தை என்றே நினைத்திருந்தார். அவன் வார்த்தைகளும் செயலும் கோபமும் அவர் உடலை நடுங்கச் செய்தன. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.